வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் குலுக்கி சர்பத் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு சும்மா இதமாக வீட்லேயே குலுக்கி சர்பத் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். அப்படியே வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த குலுக்கி சர்பத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேரளா ஸ்டைல் குலுக்கி சர்பத் தான் பண்ண போகிறோம். அதுக்காக 1 ஸ்பூன் அளவு சப்ஸா விதைகள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதாவது இந்த சம்மர் சீசனில் நீங்கள் என்ன ஜூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த சப்ஸா சீட்ஸ் சேர்த்து அந்த ஜூஸ் பண்ணி பாருங்கள். ஜூஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் இந்த சப்ஸா சீட்ஸோட யூசஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். கேரளா ஸ்டைல் குலுக்கி சர்பத்துக்கு இந்த மாதிரி லெமனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை கீறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சர்பத்தில் சேர்க்குறதுக்காக நல்லா ஃப்ரெஷ் புதினா எடுத்துருக்கோம். இந்த குலுக்கி சர்பத் நான் செம்பில் யூஸ் பண்ணி தான் நான் குலுக்கி சர்பத் பண்ண போகிறேன். அதனால் இந்த செம்பில் நம்ம கட் பண்ண லெமனை சேர்த்துக்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாய், புதினா, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக அப்படியே லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுகர் சால்ட் ரெண்டையுமே சேர்த்து இந்த குலுக்கி சர்பத் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது அப்படி லைட்டான ஒரு காரம், இனிப்பு இதெல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், 15 மினிட்ஸில் சப்ஸா சீட்ஸ் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்பத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டம்ளர் வச்சு இப்போ அதை நல்லா குலுக்கிக்கலாம். செம்பில் சரியாக குலுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நல்லா குலுக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, குலுக்கி சர்பத் ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பரான குலுக்கி சர்பத் ரெடி. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.